இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் யூனிவர்சிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே போய் நம்ம படிக்கிறதுக்கு என்னெல்லாம் கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு அலுமினி லிஸ்ட் கொடுக்குறாங்க. தி அலுமினி ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இதுலேருந்து வந்திருக்காரு. ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் அண்ட் ஹை கோர்ட்டில் இங்கேருந்து இந்த யூனிவர்சிட்டியிலேருந்து வந்திருக்காங்க. சேர்மன் அண்ட் வைஸ் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா நிறைய பேர் இங்கே வந்து போயிருக்காங்க. தென் கவர்னர் அண்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இங்கேருந்து வந்திருக்காங்க. யூனியன் கேபினெட் மினிஸ்டர் இந்த யூனிவர்சிட்டியிலேருந்து வந்திருக்காங்க. வைஸ் சான்சலர்ஸ், சேர்மேன், ஓஎன்ஜிசி, செயில், கோல், இந்தியா ரயில்வே போர்டு, தென் அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு இந்த இன்ஸ்டிடியூஷன்லேருந்து வந்திருக்காங்க. டைரக்டர் ஆஃப் ஐஐடி, ஐஐஎஸ்சி, ஐஐஎம்எஸ், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிஎஸ்ஐஆர், டிஏஇ, டிஆர்ஓ, ஐகார் laboratories, secretary of government department, recipient of Bharat Ratna, Padma Bhushan and Padma Shri, fall fellow of Royal Society London, Indian Academy of Science, Engineering, Medical, Agriculture, literature, dance, drama, etc. அப்பா எவ்வளோ பிரம்மாண்டமா எந்த யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்க்குறீங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்ச யூனிவர்சிட்டி தான். இந்தியாவிலேயே பெஸ்ட் ரேங்கிங்ல என்ன மாதிரி இருக்கு இந்த யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா NIRF ரேங்க் 2024 டாப் அமாங் யூனிவர்சிட்டிஸ் 5ல் இருக்கு. NAC அக்ரெடிடேஷன் 2015 கிரேட் A ஸ்கோர் 3.4 4ல். தென் வந்து இந்த வேர்ல்டு ரேங்கிங் 23-24 வந்து பார்த்தீங்கன்னா 600ல இருந்து 800 குளோபல் ரேங்க்கு. தென் QS வேர்ல்டு ரேங்கிங் 23-24 வந்து பார்த்தீங்கன்னா 1001ல இருந்து 1200 குளோபலி. தென் வந்து QS வேர்ல்டு ரேங்கிங் 23-24 சப்ஜெக்ட் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசி அண்ட் ஃபார்மகாலஜியில் 251ல இருந்து 300, அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபாரஸ்ட்ரியில் 301ல இருந்து 350, என்வரான்மெண்டல் சயின்ஸில் 301ல இருந்து 350, கெமிஸ்ட்ரி 451, 500, லைஃப் சயின்சஸ் அண்ட் மெடிசன் பிசிக்ஸில் 501ல இருந்து 509, 550. எந்த யூனிவர்சிட்டி இது அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா இருக்கும்ல. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச யூனிவர்சிட்டி தான் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி. என்ன யூனிவர்சிட்டி? பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி. நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். இங்கே இருக்கார் பாருங்க ஒருத்தர், இவரை பற்றி. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃபவுண்டர் மதன் மோகன் மால்வியா. ரைட்டா? இந்த வீடியோவில் இந்த யூனிவர்சிட்டியை பற்றி தான் என்ன கோர்சஸ் இருக்குது, எந்த மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ண முடியும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கா, டைரெக்டாக போய் எக்ஸாம் எழுதலாமா, இதில் என்னெல்லாம் வந்து குரூப்ஸ் இருக்குது, என்னெல்லாம் இதில் படிக்கலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். என் பேர் கோவிந்தராஜ், RGR அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய யூனிவர்சிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி. இவர் ஃபவுண்டர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பண்டிட்டு. இந்த அந்த காலத்தில் 1916 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ கையில் காசு இல்லை. இவர் ஏதாவது நம்ம வந்து எஜுகேஷன் சிஸ்டம் வந்து கொண்டாந்துட்டு ஒரு கல்வி ஸ்தாபனத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சிருக்காரு. அந்த நிறைய பேர்கிட்ட போய் கேட்டிருக்காரு, பண உதவி கேட்டிருக்காரு. எல்லாருமே இல்லை 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 அப்படின்ட்டு மறுத்திருக்காங்க. அப்போ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ராஜா கிட்ட வந்து போறார். போய் அவர்கிட்ட பணம் கேட்குறப்ப அவர் ரொம்ப ஏளனமாக பேசி செருப்பை தூக்கி அடிச்சிருக்காரு அவர்கிட்ட. அவர் போட்டிருந்த ஒரு செருப்பை கட்டி அவர் மேலே போட்டிருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, இன்னா செய்தாரே ஒருத்தல் அவள் நானும் நன்னயம் செய்து விடல் அப்படின்றதுனால என்ன பண்ணாரு, அவர் அழகாக அந்த செருப்பை எடுத்துக்கிட்டு கோட்டைக்கு வெளியில் வராரு. கோட்டைக்கு வெளியில் நிறைய பேர் நிற்கிறாங்க. எங்கே பார்த்தீங்களா அப்படின்னு அந்த செருப்பை எல்லார்கிட்டையும் காட்டுறாரு. இது வந்து ராஜா போடக்கூடிய செருப்பு. இந்த செருப்பு நான் இப்போ ஏலத்துக்கு விட போகிறேன், யாருக்கு வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் அப்போ இருக்க சில்லாங்க அந்த அந்த ரூபா நோட்டு எல்லாம் கிடையாதுல்ல. அப்போ அந்த காலத்தோட பைசால வந்து ஏலம் போகுது. ஏலம் போகிறப்ப கொஞ்சம் அற்ப சொற்ப காசு தான் வந்து அந்த டைமில் அது வந்து ஏலம் கேட்குறாங்க. அந்த பார்க்குறப்ப அந்த அரசவையில் இருந்த ஒரு அமைச்சர் வந்து பார்க்குறாரு, ஐயோ என்னடா இது, அரசரோட செருப்பை வந்து இவன் ஏலம் விட்டுருக்கான், கம்மி ரேட்டில் போச்சுன்னா இதை போயிட்டு ராஜா போட்டுட்ருக்காரே அப்படின்னு சொல்லிட போகிறாருன்னு கடக்கன் போய் ராஜா கிட்ட வந்து இது தெரிவிக்கிறார். சார் ராஜா, உங்களுடைய ஒரு செருப்பை அந்த பண்டிட்டு என்ன பண்ணுறாரு, ஏலம் விடுறாரு, கம்மி காசில் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு தான் அசிங்கம் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுறாரு, எவ்வளோ காசு போனாலும் பரவாயில்ல அதை போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னா அன்றைய ரூபா நோட்டில் 1,30,30,000 கொடுத்து அந்த செருப்பை வந்து ஏலம் எடுத்திருக்காங்க. ரைட்டா? அப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. 1,30,30,000 அப்படின்னு அரசவைக்கு திருப்பி போறாரு ராஜா கிட்ட. ராஜா, நீங்க கொடுத்த ஒரு செருப்பை என் மேலே போட்ட ஒரு செருப்புலேயே 1,30,30,000, இன்னொரு செருப்பு இருந்தால் கூட கொடுங்க அப்படின்றாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், எப்படி கொதிச்சு போய்ட்டு நம்ம கிட்ட செருப்பை தூக்கி அடிச்சிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு நல்ல பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அந்த இன்ஸ்டியூஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1400
ஏக்கர் மேலே இந்த ஸ்தாபனம் வந்து பறந்து விரிஞ்சி இருக்கு. நம்ம பார்த்தோம்ல இனிஷியலில் அலுமினிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நீங்கள் என்ன பொசிஷன் சொன்னாலும் இந்த இந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில இருந்தால் நிறைய பேர் வந்திருக்காங்க. ரைட். இதில் நம்ம சில கோர்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இதில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்ட்ஸ்னு எடுத்துட்டாலே பாருங்களேன், ஆர்ட்ஸ்லேயே வந்து எக்கச்சக்கமான கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ரைட்டா? ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்ட்ஸ். தென் ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆயுர்வேதான்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. தென் ஃபேக்கல்ட்டி ஆஃப் காமர்ஸில் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கும் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. தென் சான்ஸ்கிரிட்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு தனியாக நிறைய நம்மளுக்கு தெரியல, இதில் பேரே தெரியல, அந்த மாதிரியான கோர்சஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க யோகா. தென் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா பயோகெமிஸ்ட்ரி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பாட்டனி, சென்டர் ஃபார் ஜெனடிக்ஸ் டிசார்டர்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, டிஎஸ்டி சென்டர் ஃபார் இன்டர்டிசிப்ளினரி மேத்தமெட்டிக்கல் சயின்ஸு, ஜியாகிரஃபி, ஜியாலஜி, ஜியோஃபிசிக்ஸு, ஹோம் சயின்ஸு, இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸு, இன்டர்டிசிப்ளினரி ஸ்கூல் ஆஃப் லைஃப் சயின்ஸு, மேத்தமெட்டிக்ஸு, மாலிகுலர் அண்ட் ஹியூமன் ஜெனடிக்ஸு, ஃபிசிக்ஸு, சைக்காலஜி, ஸ்கூல் ஆஃப் பயோடெக்னாலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஜுவாலஜி, இந்த மாதிரியான கோர்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. தென் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரி, அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸு, அக்ரோனமி, டைரி சயின்ஸ் அண்டு ஃபுட்டு டெக்னாலஜி, ரைட்டா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளாம் கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். நிறைய கோர்சஸ்ஸு நம்ம ஊரில் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்காலஜி அண்ட் பிளான்ட் பத்தாலஜி, பிளான்ட் பயோடெக்னாலஜி, பிளான்ட் பிசியாலஜி, சாயில் சயின்ஸ் அண்ட் அக்ரி கெமிஸ்ட்ரி, சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷனு, ஃபேக்கல்ட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்ஸு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுக்குறாங்க. தென் விஷுவல் ஆர்ட்ஸு, தென் ஃபேக்கல்ட்டி ஆஃப் வெட்னரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டி ஆஃப் வெட்னரி அண்ட் அனிமல் சயின்ஸு, ஆர்ஜிஎஸ்சி, வெட்னரி சர்ஜரி அண்ட் ரேடியாலஜி, வெட்னரிலே வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜரி ரேடியாலஜி இருக்குது. தென் சோஷியல் சயின்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது. தென் மாடர்ன் சயின்ஸில் எடுத்துக்கிட்டோன்னா அனஸ்திசியாலஜி, தென் அனாட்டமி, பயோகெமிஸ்ட்ரி, பயோஃபிசிக்ஸு, கார்டியாலஜி, கார்டியோதராக் அண்ட் வாஸ்குலர் சர்ஜரி, தென் சென்டர் ஃபார் பயோஸ்டாட்டிக்ஸு, சென்டர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் மெடிசன் அண்ட் சர்ஜரி, கம்யூனிட்டி மெடிசனு, டெர்மடாலஜி அண்டு வெரினாலஜி, எண்டோக்ரிமினாலஜி அண்ட் மெட்டபாலிசம், ஃபோரன்சிக் மெடிசனு, கேஸ்ட்ராலஜி, ஜென்ரல் சர்ஜரி, பாருங்க நிறைய வந்து வந்துக்கிட்டே இருக்குன்னு. இந்த மாதிரியான குரூப் நியூராலஜி, நியூரோ சர்ஜரி, ஆப்டிஸ்டிக்கு, ஆக்குபேஷனல் தெராப்பிக்கு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அருமையான குரூப்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸு 6 லட்சத்துலேருந்து கிட்டத்தட்ட 25-30 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஃபர் இருக்குது. இது எதை பேஸ் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்மிஷன்ஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூவட் எக்ஸாம்ஸ் மூலயமா நடக்குது. காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கு இல்லையா, இது மூலயமா நம்மளுக்கு வந்து அட்மிஷன் யூஜி கோர்ஸுக்கும் சரி பிஜி கோர்ஸுக்கும் அட்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க. ரைட்டா? இது 38,000 மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்குமே சிறப்பான கோர்சஸ் இருக்குது. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து பாருங்கள். bhu.ac.in இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு அருமையான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அங்கே வந்து இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட இதுக்குள்ள ஒரு இந்த யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி கேம்பஸ் ஒன்று இருக்குது, ஐஐடி கேம்பஸு, ஸ்கூல்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 135 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இதில் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. கிட்டத்தட்ட பிஹெச்டி ஸ்டாஃப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 2000க்கு கிட்ட பிஹெச்டி ஸ்டாஃப்ஸ் வந்து இதில் இருக்காங்க. இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு இன்ஸ்டியூட்டில் நம்ம ஏன் படிக்கக்கூடாது? 2026 யாருன்னா அட்மிஷனுக்காக பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் யூனிவர்சிட்டி NIRF ரேங்க் நம்ம பார்த்தோம்ல, 5ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க் வந்து NIRF ரேங்க் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் நீங்கள் போய் படிக்கிறதுக்கு என்ன இந்த பாருங்க இந்த ரேங்கிங்லாம் பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷனில் நீங்கள் போய் படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த மாதிரி அலுமினிஸில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷனில் நீங்கள் போய் படிக்கிறதுக்கு நெக்ஸ்ட் இயர் நீங்கள் எக்ஸாம்ஸ் என்ன எக்ஸாம்ஸ் எழுதணும்? கியூட் எக்ஸாம்ஸு கரெக்டாக பாருங்கள். இதெல்லாம் ரீசெண்ட் கான்வெகேஷன் நடந்திருக்கு, எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க பாருங்க இங்கே. ரைட்டா?
இதெல்லாம் வந்து நம்மளும் இந்த மாதிரி இடத்துல இருந்து நம்மளும் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணிக்கிடுங்க, பிளான் பண்ணுங்கள். இந்த இன்ஸ்டியூஷனில் நீங்கள் போய் நெக்ஸ்ட் இயர் 2026 சேரணும் அப்படின்னா QT எக்ஸாம்ஸ் நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு எப்பயுமே மே மாதம் நடக்கும். அதுக்கான ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ரோக்ராம் வந்து RGRல கண்டக்ட் பண்ணுவோம். நீங்கள் எழுதலாம். நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எடுக்க போகிறீங்கன்னு பாருங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு டொமைன் சப்ஜெக்ட் இருக்குது, 3 சப்ஜெக்ட் கொடுப்பாங்க. தென் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எழுதலாம், இல்லைனா ஆப்டிடியூடு. நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை பேஸ் பண்ணி இங்கே கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. கரெக்டாக பெஸ்ட் இன்ஸ்டியூஷனு, ஃபெசிலிட்டிஸும் சரி, பழமை இதுலேயும் சரி, ஃபேக்கல்ட்டிஸ்லேயும் சரி, லேப் லைப்ரரி ஃபெசிலிட்டியும் சரி, அங்கே கூடிய அக்காமடேஷன் ஹாஸ்டலுக்கும் சரி, எல்லாமே பிரம்மாண்டமாக ஒரு ஊர். அதான் 1400 ஏக்கர்னால் எப்படி இருக்கும்? நம்ம இங்கே பக்கத்தில் வந்து சென்னையில் ஐஐடி பார்த்துருக்கோம்ல, 600 ஏக்கர், 1400 ஏக்கர். அதை மாதிரி கிட்டத்தட்ட 2.5 மடங்கு பெருசு. எப்படி இருக்கும்? ரைட்டா? அதை போய் நேராக பார்த்துட்டு வந்தால் எப்படி இருக்கும்? சான்ஸ் இருந்துன்னா வாரணாசியெல்லாம் போனீங்கன்னா பாருங்கள், யூபியில் அமைஞ்சிருக்கு இந்த யூனிவர்சிட்டி. ஓகே, அருமையான யூனிவர்சிட்டியில் நிறைய உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இயர் அவங்க ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா இதை பற்றி மேற்கொண்டு டீட்டெயில் எடுத்துக்கலாம். இந்த சம்மந்தமாக ஏதாவது என்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா 9176552121 இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷனு, பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில், சைடு வீட்டில், தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் அமுச்சு விடுங்க. ஏன்னா இந்தியாவில் ஒரு ஃபேமஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து ரொம்ப நாமினல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக இருக்குது. ரைட்டா? பண்ணலாமா? தேங்க்யூ.